அன்புடன் மேடை கலைக்கின்றோம். அடுத்ததாக ஆப்தான் அவர்களை பயான் கலைக்கின்றோம். கொஞ்சம் அமைதியாக இருக்கவும் மாணவர்கள் தயவு செய்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம தஸ்லீமன் கஸீரன் கஸீரா அம்மா பஅத். அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். விரித்த விண்ணையும் பரந்த மண்ணையும் விண்ணிலைய விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நான் உங்கள் முன்னிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை பற்றி சிறிது பேசலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வுலகிலே இன்று வரைக்கும் தீனுல் இஸ்லாம் உயிருடன் வாழ்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 571ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் இவ்வுலகிலே பிறக்கின்றார்கள். அவர்கள் தான் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்துல் மனாஃப் இப்னு குஸை இப்னு கிலாப் இப்னு முர்ரா இப்னு கஅப் இப்னு லுவை இப்னு காலிப் இப்னு ஃபிஹ்ர் இப்னு மாலிக் இப்னு நவர் இப்னு கினானா இப்னு ஹுஸைமா இப்னு முத்ரிகா இப்னு இல்யாஸ் இப்னு முலாப் இப்னு நிசார் இப்னு மஅத் இப்னு அத்னான். இவர்களே நபியவர்களுடைய வம்சாவளியாக இருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்களுடைய பிறப்பை பற்றி அவர்களுடைய தாயான ஆமினா அவர்கள் கூறுகின்ற பொழுது, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த போது எந்தவித வலியையும் நான் உணரவே இல்லை. பாருங்கள், என்ன ஒரு ஆச்சரியம்! இவ்வுலகில் ஒரு பெரிய வலி இருக்கும் என்று சொன்னால் அதுதான் ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஏற்படும் வலியாகும். ஆனால் இதற்கு மாற்றமாக அல்லாஹ் வழங்கிய அருட்பாக்கியங்களில் ஒன்றுதான் தனது தாய்க்கு எந்தவித நோவினையும் ஏற்படுத்தாமல் ரசூலுல்லாஹ் பிறக்கின்றார்கள். பிறக்கும் முன் தந்தையை இழந்து பிறந்த பிறகு தாயை இழந்து அனாதையாக மாறிய ரசூலுல்லாஹ் தனது பாட்டனாரான அப்துல் முத்தலிப் அவர்கள் பொறுப்புக்கு கீழால் வருகின்றார்கள். இந்த குழந்தை தான் நாளை இஸ்லாத்தின் தலைவர் ஆவார் என்பதை அன்று யாரும் அறியவில்லை. சகோதரர்களே, ஒரு தடவை உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிராயத்தில் ஒரு நாள் தனது சக நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது 2 மலக்குமார்கள் அவ்விடத்திற்கு வந்து நபி அவர்களை பிடித்து நெஞ்சை பிளந்தார்கள். நபி அவர்களுடைய இதயம் வெளியெடுக்கப்பட்டு ஜம்சம் நீரினால் கழுவப்பட்டு தூய்மையாக்கப்படுகிறது. மீண்டும் அந்த இதயம் நபி அவர்களுடைய நெஞ்சில் வைத்து தைக்கப்படுகிறது. இதயம் சுத்தமாக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குறையும் இல்லாமல் வீடு திரும்புகிறார்கள். நபி அவர்களுடைய வாழ்வில் அல்லாஹ் ஏற்படுத்திய மாபெரும் அற்புதம் இதுவாகும். இன்று மருத்துவத்தில் கரை கண்ட பெரும் வைத்திய நிபுணர்களே சற்று பிழைத்து போகக்கூடிய விடயம்தான் ஹார்ட் ஆபரேஷன் எனப்படும் இதய சத்திர சிகிச்சையாகும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரின் துணையுமின்றி அந்த பாலைவன மண்ணிலே இந்த அற்புதத்தை நிகழ்த்தினான். இந்த சம்பவம் முஹம்மது எனும் இந்த சிறுவன் பின்னால் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாகவும் இறை தூதராகவும் மாறப்போகிறார் என்பதற்கான அடையாளமாகும். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மனிதனுடைய மனதும் நோகும் அளவுக்கு நடந்தது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறியோருக்கு இரக்கம் காட்டுபவராகவும் பெரியோரை மதித்து நடப்பவராகவும் இருந்தார்.
ஒரு தடவை ரசூலுல்லாஹ் தாவூதுக்காக சென்ற சமயம் அங்குள்ள மக்கள் ரசூலுல்லாஹை பார்த்து பைத்தியக்காரர் என்றும் சூனியக்காரர் என்றும் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நபி அவர்களுடைய முகத்தில் துப்பினார்கள், இன்னும் முகத்தில் மண்ணை அள்ளி வீசினார்கள். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கோபமும் இல்லாமல் எந்த ஒரு திருக்கமும் இல்லாமல் சென்று விட்டார்கள். இந்த சம்பவத்தின் மூலம் நபி அவர்களுடைய நட்பண்பையும் சகிப்புத்தன்மையும் எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். எனவே நாமும் நபியுடைய வாழ்வை பற்றி மென்மேலும் கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏவல்ல நாயன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஆம், அழகான முறையில் நபிகளாரின் வரலாறை வழங்கிச் சென்ற ஆம்தான் அவர்கள் தாருல் ஃபுர்கான் மதரசாவின் நமது அழைப்பை ஏற்று